Hello friends, வணக்கம் and welcome to Samaikalam Suvaikalam. இன்னைக்கு உங்களுக்காக ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான பல விதமான கிச்சன் டிப்ஸ் தான் நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு டே டு டே லைஃப்ல ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். டிப் நம்பர் 1. முட்டையை ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு முட்டையை சாப்பிடும்போது நமக்கு பல விதமான உடல் உபாதைகள் வருமாமா, கூடவே வயிற்று பிரச்சனைகளும் நிறைய வருமாமா. அதனால் நம்ம வெளியவே ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வெளியே ஸ்டோர் பண்ணோம்னா முட்டையை எக் ட்ரேயில் வச்சு தான் ஸ்டோர் பண்ணணும். அப்படி இல்லை இது மாதிரி பாத்திரம் இல்லை பிளேட்டில் அது மாதிரி வைக்கும் போது இது மாதிரி ஒன்றோட ஒன்று மோதி உடையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே போல் நம்ம முட்டையை யூஸ் பண்ணுறதுக்கு எடுக்கும்போது ரொம்ப கவனமாக எடுக்கணும். முட்டையை இது மாதிரி நிற்கிற மாதிரி வச்சாதான் ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் ரொம்பவே நல்லா இருக்கும். அது மாதிரி வைக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஐடியா தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்காக நான் இன்னைக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் அரிசிக்கு பதிலாக பருப்பு, கோதுமை, உளுந்து இது மாதிரி எந்த பொருள் வேணாலும் எடுத்துக்கலாம். மாவு பொருட்கள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். முட்டையோட ஷார்ப்பான கூரான பகுதி அரிசிக்குள்ளே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. முட்டையோட கூரான பகுதி அடியில் வைக்கிற மாதிரி வைக்கும் போது நம்மளுக்கு முட்டை ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் மாசக்கணக்கில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. எந்த எண்ணெய் வேணாலும் தடவிக்கலாம். தடவி இது மாதிரி அரிசியில் வச்சுட்டா ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இது மாதிரி வைக்கும் போது நீங்கள் டசன் கணக்கில் முட்டை வச்சாலும் ஒன்னோட ஒன்று முட்டாது, அதே மாதிரி உடஞ்சும் போகாது. நீங்கள் இந்த பாத்திரத்தை எடுக்கும் போது கூட முட்டை ஒன்னோட ஒன்று பட்டு உடஞ்சு போயிடுமோ இல்லை விரிசல் விட்டுமோ அப்படின்ற பயம் இல்லாமல் எடுத்து யூஸ் பண்ணலாம். இப்போ வாங்க அடுத்த டிப்க்கு போகலாம். டிப் நம்பர் 2. ஏதாவது ஒரு கிராசரி பொருளை பாட்டில் ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணும்போது அதுக்குள்ளே ஸ்பூனை இன்சர்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அதோட ஸ்பூன் உள்ளே போகவே போகாது. அந்த மாதிரி டைமில் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஸ்பூனை டைரெக்டாக இன்சர்ட் பண்ணுறேன். அதில் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, போகவே போகலை. அதே ஸ்பூனை திருப்பி அதோட ஷார்ப்பான பகுதி உள்ளே இருக்க மாதிரி நம்ம கை பிடிக்கிற இடம் உள்ளே போகிற மாதிரி இன்சர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உள்ளே போயிடும். நான் இந்த ஸ்பூனை பூஸ்டில் வச்சு உங்களுக்கு இது மாதிரி செய்து காமிச்சிருக்கேன். நீங்கள் இதே அரிசி பருப்புலாம் கூட இது மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். முக்கியமாக சர்க்கரையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சின்ன டிப் தான், ஆனால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது டிப் நம்பர் 3. ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்காக லைஸாலாம் வாங்கும்போது அதோட பேக்கிங்கை நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிடுவோம். இது மாதிரி ஓப்பன் பண்ணும்போது நம்மளே அறியாமல் சில சமயங்களில் நிறைய ஊற்றிடுவோம். அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு இப்போ ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு சேஃப்டி பின் எடுத்து உங்களுக்கு எவ்வளோ ஹோல்ஸ் வேணுமோ அது மாதிரி இது மாதிரி சின்ன சின்னதாக 2-3 ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு 4 ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இது மாதிரி நம்ம போட்டு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான அளவில் கரெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். அதிகமாக வேஸ்ட் ஆகாது. நீங்கள் கப்பில் மெஷர் பண்ணி ஊற்றுறதா இருந்தால் கூட தேவையான அளவுக்கு கரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். இது மாதிரி குட்டி குட்டி ஹோல்ஸ் போட்டு நீங்கள் இந்த பாட்டில் யூஸ் பண்ணும்போது 1 மாதத்துக்கு வர லைசால் பாட்டில் உங்களுக்கு தாராளமாக 2 மாதத்துக்கு வரும். ரொம்பவே சிக்கனமான அளவில் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பெனிஃபிட்டும் அதிகமாகும். வாங்க அடுத்த டிப் பார்க்கலாம். டிப் நம்பர் 4. மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேட்ச் பாக்ஸ்லாம் நம்ம எப்படி வச்சிருந்தாலும் நமத்து போயிடும். இதுக்காக நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். டால்கம் பவுடர், ஃபேஸ்க்கு போடுற பவுடரை கொஞ்சமாக இதில் போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது ஒரு நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலான்ட்டு. அது கூடவே இப்போ ஒரு சூப்பரான டிப்பும் பார்க்கலாம். இது மாதிரி சாக் பீஸை நீங்கள் உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணும்போது மேட்ச் பாக்ஸில் இருக்க ஈரப்பதத்தை கூட இந்த சாக் பீஸ் அப்சர்வ் பண்ணிடும். உங்கள் வீட்டில் சாக் பீஸ் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி கொஞ்சமாக ஏதாவது ஒரு அரிசி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இந்த பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இது மாதிரி போட்டு வைக்கும் போது மேட்ச் பாக்ஸ் உங்களுக்கு நமத்து போகாமல் இருக்கும். ஏதாச்சும் ஈரப்பதம் இருந்தால் கூட அந்த அரிசி அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சிக்கும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண டிப்ஸ் வீடியோட லிங்க் மேலே ஐ பட்டனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க அடுத்த டிப்க்கு போகலாம். டிப் நம்பர் 5. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்டோர் பண்ணுற பாக்ஸ், அதே மாதிரி மசாலா பொருட்கள், பட்டை, கிராம்பு அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுற பாக்ஸ் கூட நம்ம எவ்வளோ தான் கழுவி வெயிலில் காய வச்சாலும் அந்த பொருளோட வாசனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது மாதிரி வாசம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்ட் எந்த பேஸ்ட் வேணாலும் இருக்கலாம். அதை இது மாதிரி கொஞ்சமாக அதில் போட்டுக்கோங்க. நம்ம நார்மலாக பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பரை தண்ணியில் நனைச்சிட்டு இது ஒரு தடவை தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி பேஸ்ட் வச்சு நம்ம வாஷ் பண்ணும்போது அந்த மசாலா பொருட்களோட வாசனை சுத்தமாக போயிடும். அடுத்த தடவை நம்ம எந்த பொருள் வேணும்னாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம பழைய பொருளோட வாசனை கொஞ்சம் கூட அந்த பாக்ஸில் வரவே வராது. பாருங்கள், இப்போ நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். இதே ஸ்க்ரப்பர் வச்சு அந்த மூடியும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ இதை கழுவிட்டு வந்துடுறேன். கழுவிட்டு இதை காய வச்சுட்டு நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தோட லிங்க்கும் கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கம்ஃபர்ட் வச்சு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரொம்பவே யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் கீழே தரேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த டிப் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை அடுத்து வந்து மீட் பண்ணுறேன்.